தாம்பரம், திருக்கழுக்குன்றம் பகுதிகளில் நடைபெற்ற பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. செங்கற்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் ஒன்றிய தலைவர் சுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம், மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று பேசினர். நாடாளுமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை வெற்றி பெற செய்வது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகள், வன்னிய சமூக நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பு கருத்தில் வழங்கினார்கள். அந்த வகையில் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்களிடம் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் 40 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற அதற்காக நாம் எல்லாம் இந்த பகுதியில் இந்த காஞ்சி நாடாளுமன்ற தொகுதியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உறுதியேற்றுக் சென்னையை அடுத்த நங்கநல்லூரில் பாமக புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் பகுதி செயலாளர் பொன் முருகேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை வரவேற்று நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற பாடுபட வேண்டும் என வாழ்த்தினார். மாநில செயற்குழு உறுப்பினர் அரங்கநாதன், பசுமை தாயகம் ஐனா கண்ணன் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். இதனிடையே திருப்பத்தூர் மாவட்டம் புதுக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் டி.கே. ராஜா, மாநில மகளிரணி தலைவி நிர்மலா ராசா, மாநில செயற்குழு உறுப்பினர் பொன்னுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வீர வன்னிய மகாராஜா சிலையை திறந்து வைத்து வன்னியர் சங்க கொடியினை ஏற்றினர். மிக சிறப்பாக இந்த சிலை வடிவமைத்து இன்றைக்கு அதுக்கு யாகம் செய்து பிரதிஷ்டை செய்து இன்றைக்கு இந்த ஊர் மக்கள் வணங்குகின்ற வகையில், வன்னியருடைய பிறப்பை பற்றி அறிகின்ற வகையில், இந்த புராணத்தை அறிகின்ற வகையில் இன்றைக்கு இந்த புதுக்கோட்டை கிராம மக்கள் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வடிவமைத்து வருகின்ற 2024ஆம் ஆண்டு எப்படி வாக்குச்சாவடிகள் பணியாற்ற வேண்டும் என்று ஆலோசனை வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கட்சியிலிருந்து நம் பாட்டாளி மக்கள் கட்சியில் பொறுப்பாளர்கள் புதிதாக இணைந்தார்கள். மற்றும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி ஐயாவால் நியமனப்படுபவர்களுக்கு எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டது. இதனிடையே சேலம் மாவட்டம் வெள்ளாளகுண்டம் கிராமத்தில் ஒன்றிய செயலாளர் ஞானவேல் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய வன்னியர் சங்க மாநில செயலாளர் கார்த்தி, வன்னியர்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்க மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். மாவட்ட செயலாளர் நாராயணன், மாவட்ட தலைவர் சிவராமன், அமைப்பு செயலாளர் செல்வம், மாணவர் சங்க மாநில தலைவர் விஜயராசா உள்ளிட்ட பலரும் கூட்டத்தில் பங்கேற்றனர்.